வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் அமைந்துள்ள அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் தாங்க இருக்கேன் நண்பர்களே. சூப்பரான ஒரு கோயிலுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கோயில் தான். அதனால தான் இன்னைக்கு இந்த கோயிலை நம்ம விசிட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி நான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய மிஸ்ட்ரீஸை பற்றி, ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட்ஸை பற்றி நான் விவரிக்க போகிறேன் இந்த வீடியோவில். அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது, அதனால் மறக்காமல் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அதாவது இந்த கோயில் எந்த ஒரு கேட்டகரியில் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்னி தலம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா பஞ்சபூதங்களில் நாம் சொல்ல போவது அக்னி, நிலம், நீர், காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த பஞ்சபூதங்களில் அக்னி தலமாக விளங்குறது இந்த திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் ஆலயம் தான். இது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் கிட்டத்தட்ட 24 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்ட ஒரு கோயிலாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் 9 கோபுரங்கள் இருக்குது, 142 சன்னதிகள் இருக்குது, 22 விநாயகர் இருக்கிறார்கள், 306 மண்டபங்கள் மற்றும் இல்லாமல் 1000 தூண்கள் கொண்ட ஒரு சிறப்பான ஒரு பிரம்மாண்டமான கோயிலுங்க இது. இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை சுற்றி ஏகப்பட்ட வரலாற்று காவியங்கள் நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் பாதாத லிங்கம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குங்க. அங்கே தான் ரமண மகரிஷி அவர்கள் உட்காந்து தவம் செஞ்ச இடமா. இது மட்டும் இல்லாமல் உள்ளே போனீங்கன்னா 2 டிஃப்ரெண்டான குளங்கள் இருக்குது. ஒன்று பிரம்ம தீர்த்தம் மற்றும் சிவ தீர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பக்கத்திலேயே செந்தூர விநாயகரோட கோபுரமும் இருக்குது. ஸோ அருணகிரிநாதர் அவர்கள் இந்த கோபுரத்து மேலே நின்று முருகர்கிட்ட எனக்கு காட்சி அளிக்கலைன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, முருகர் காட்சி அளித்த அந்த ஒரு வரலாறும் இந்த கோயிலில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் அருணகிரிநாதருக்காகவே ஒரு சிறப்பான விழா எந்த கோயில் எடுப்பாங்கன்னா, இங்கே இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் தான் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு காந்தமலை அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. ஏன்னா இந்த கோயிலை சுற்றி தான் நம்ம கிரிவலம் வர அந்த மலை இருக்குது பார்த்தீங்களா. இந்த மலைக்கு பேர் காந்தமலை அப்படின்ற மாதிரி இன்னொரு பேரை சொல்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு தடவை இந்த கோயிலுக்கு நீங்கள் கிரிவலம் சுற்றிட்டீங்கன்னா அடிக்கடி உங்களை இந்த கிரிவலத்துக்கு வர்றதுக்கு அந்த காந்தகம் போல உங்களை ஈர்க்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறும் சொல்லுது. அதனால தான் ஒரு தடவை போயிட்டு வந்தால் அப்பப்போ போகணும் நம்மளுக்கே தோணும் இல்லைங்களா. இது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷார்ட்டான ஒரு வரலாறும் சொல்கிறேன், கேட்கறதுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது ஒரு காலகட்டத்தில் சிவபெருமான் அவர்கள் திருக்கைலாயத்தில் தவம் செஞ்சுட்டு இருக்கும் போது விளையாட்டுத்தனமாக பார்வதி அவர்கள் என்ன தெரியுங்களா பண்ணாங்க, அவரோட கண்ணை மூடிட்டாங்களாம். அவரோட கண்ணை மூடினால உலகமே இருண்டு போய் இருக்கிற மக்கள் எல்லாம் ஸ்தம்பிச்சு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதனால கோபம் அடைஞ்ச சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த கோபத்திலிருந்து நீ நிவர்த்தி பெறணும் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற கம்பை நதியில் போய் எனக்கான சிவலிங்கத்தை நீ வழிபடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, சிவபெருமான் அவர்களோட கோபத்திலிருந்து நம்ம வெளில வரணும்னா கண்டிப்பாக இந்த தவத்தை நம்ம பண்ணணும்னு அந்த கம்பை நதியில் உட்காந்து காமாட்சி அம்மன் வடிவில் பார்வதி அவர்கள் தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த கம்பை நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து வர ஆரம்பிச்சுதான். அதனால அந்த வெள்ளப்பெருக்கிலிருந்து சிவலிங்கத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த சிவலிங்கத்தை அவங்களோட மார்போட கட்டி அணைச்சி காப்பாற்றி சிவங்கிட்ட ஒப்படைச்சாங்களாம். இதை பார்த்து பூரி படைஞ்ச சிவபெருமான் என்ன பண்ணாரு, உனக்கு என்ன வர வேண்டுமோ கேள் அப்படின்னதுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சிவபெருமான் என்னோடவே இருக்கணும், என் உடலோடவே எனக்கு சம்பந்தப்பட்டு ஒட்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக நீங்க எனக்கு அப்பேற்பட்ட ஒரு அருளை வழங்குங்கன்னு சொன்னதுக்கு சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காரு, நேரா திருவண்ணாமலைக்கு வா, அங்க இருக்கிற மலை மேல ஒரு தீபம் எரியும், அங்கிருந்து உனக்கு ஒரு ஒலி கேட்கும் அப்படின்ன உடனே அந்த ஒலி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலையை சுற்றி வா அப்படின்ற மாதிரி ஒரு கட்டளை மாதிரி ஒரு ஒலி வந்திருக்கு. இந்த மலையை கிரிவலமா சுத்தி வந்ததுக்கு அப்புறம் சிவபெருமான் காட்சி அளிச்சிருக்காரு. எந்த மாதிரியான காட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே புல்லரிக்குங்க. அதாவது பார்வதி அம்மன் கேட்டுக்கிட்ட மாதிரியே இவர் என்ன பண்ணியிருக்காரு, உனக்காக நீ என்னோட ஒட்டி இருக்கணும், என் உடலோடு ஒட்டி இருக்கணும் அப்படின்னு கேட்டதுனால நான் உனக்கு அர்த்தநாரீஸ்வரரா காட்சி அளிக்கிறேன்னு சொல்லி பார்வதி அம்மனை உடலோட ஒட்டி அர்த்தநாரீஸ்வரரா காட்சி அளிச்சாரா சிவபெருமான் அவர்கள். இந்த அளவுக்கு சிறப்பான வரலாறும் ஏற்படுத்தி நடந்த ஒரு இடம் இந்த திருக்கோயில் தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த திருக்கோயிலை பற்றி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான வரலாறு எல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம் நண்பர்களே.